ஹாய் நண்பா நண்பி வணக்கம். அளவில்லாத அன்பும் குறைவில்லாத செல்வமும் தீர்க்க சுமங்கலியோட தீர்க்க ஆயுசோட அனைவரும் வாழணும்னு வாழ்த்திக்கிறேங்க. இன்னைக்கு ஆடி 18ஆம் பெருக்கு நோம்பு எங்கள் வீட்டில் ரொம்ப நல்லாவே நான் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கும்போதெல்லாம் ஆத்தங்கரை அந்த மாதிரிலாம் போய் சாமி கும்பிட்றது வழக்கமாக இருக்கும் இல்லையா. இப்போல்லாம் சென்னையில் நம்ம எங்கே ஆற்ற தேடி போக முடியும். அதனால் காவேரி தாயாக நினச்சி சொம்பில் நீர் நிரப்பி அதை தான் நாங்கள் பூஜை பண்ணுறேன். பூஜை பண்ணிவிட்டு நோன்பு கயிறு ஹஸ்பண்ட் கையால் நம்ம கட்டிக்கணும். இன்றைக்கி தான் தாலி சரடு மாற்றுறவங்கலாம் மாற்றுவாங்க. எனக்கு தாலி சரடில் கயிறு கட்டுற வழக்கம் கிடையாதுங்க எங்கள் வீட்டில். அதனால் கோல்டில் தான் போட்டிருக்கிறதுனால நோன்பு கயிறு மட்டும் கட்டுற வழக்கம் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நோன்பு கயிறு கட்டிட்டு கணவனோட காலில் விழுந்து நல்லா ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையில் நம்ம நோன்பு கயிறு கட்டி விடணும். கட்டி விட்டது பூஜை முடிஞ்சிருச்சு. காப்பரிசின்னு ஒன்று இருக்கும், அது எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஒன்றுமே இல்லை, பச்சரிசியில் தேங்காய் பூ வெல்லம் ஏலக்காய் தட்டி போட்டு அதுதான் நாங்கள் அன்றைக்கி சாமிக்கு நெய்வேத்தியமாக வைப்போம். அதுதான் நானும் விரும்பி சாப்பிடுவேன். அன்றைக்கி செமையாக இருக்கும். அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் யார் வீட்டிலலாம் ஆடிப்பெருக்கு வழக்கம் இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா நான் நல்லா சாஷ்டாங்கமாக என் ஹஸ்பண்ட் கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கினேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த கயிறு பொறுத்த வரைக்கும் அந்த மஞ்சள் கயிறுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு எந்த பொன்னகையாலும் ஈடு கட்ட முடியாத அளவுக்கு அந்த கயிறுக்கு ஒரு தன்மை இருக்குங்க. அதை கட்டும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எப்போவுமே. இன்றைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் பூஜைலாம் முடிச்சுட்டு இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான் தடபுடலாக இருக்கும். மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி எல்லாம் இன்றைக்கி எனக்கு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரும். ஸோ நான் எனக்கு சாப்பாடு வடிக்கிற வேலை மட்டும்தான் என்னோடய வேலை. நான் இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஜாலியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இந்த ஆடிப்பெருக்க சந்தோஷமாக கொண்டாடுறேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. என்னோடய வீடியோஸை இப்போ தான் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். நான் எப்போவும் கேட்குற மாதிரி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பாருங்கள். கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரியுங்க. ஏதாவது குறை இருந்தால் நான் திருத்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். இதை போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் இனி வரும் நாட்களில் நிறையவே காத்துட்டு இருக்குது. அதே மாதிரி நான் லைவ் நாளைக்கு ஒரு 9:30க்கு லைவ் வரலான்னு இருக்கேன். ஸோ நாளைக்கு மண்டேன்றதுனால எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க. அந்த பிஸியோட ஒரு குட்டி டாக் என்னோடய ஆஃபீஸில் இருந்து ஒரு குட்டி லைவ் வரலான்னு இருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு என்னங்க, உங்கள் எல்லாருக்கும் ஆடி 18ஆம் பெருக்கு நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் எங்களோட வீட்டு சார்பாக. ஓகேவா? எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சண்டேவை நல்லா சாப்பிடுங்க. நல்ல ஆரோக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லாருக்கிட்டையுமே சந்தோஷமாக சிரித்து வாழுங்க. இன்று போல் என்றும் அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழ வாழ்த்துகிறேன்.